ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீஹமதே நிகமாத் மகாதேசிகாய நமः. துலாயாம் வெங்கடாத்ரௌ து பூர்வாஷாடா சமுத்பவம் குருகேஷம் பிரசண்டாம் ச வந்தே ஸ்ரீசைல பூர்ணஜம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு சுவாமிகளோட திருநக்ஷத்திரம். ஒன்று விஸ்வக்சேனர், சேனை முதலியார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளோட படைத்தளபதி, அவரோட திருநக்ஷத்திரம் இன்னைக்கு ஐப்பசி துலாமாச பூர்வாஷாட நட்சத்திரம். ரெண்டாவது முக்கியமான இன்னொரு ஆச்சாரியனோட திருநக்ஷத்திரம். நம்ம எல்லாருமே எம்பெருமான திருநக்ஷத்திரம், சித்திர திருவாதிரை, அப்புறம் சுவாமி தேசிகனோட திருநக்ஷத்திரம் புரட்டாசி ஸ்ரவணம், அப்புறம் நேத்தி மனோர மாமல திருநக்ஷத்திரம், ஐப்பசி மூலம், இதெல்லாம் விசேஷமாக தெரிஞ்சுட்டு நல்லா விமர்சையாக கொண்டாடுற மாதிரி இந்த சுவாமி நட்சத்திரம் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவாலும் நிஜமாக கொண்டாடணும், கண்டிப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு ஆச்சாரியன் இவர். இன்னைக்கு நாம் திருவாய்மொழியோட அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிறோம். 2-3 அர்த்தம் நமக்கு திருவாய்மொழி அர்த்தம் புரியறது, ஸ்ரீபாஷ்யத்தோட அர்த்தங்கள் புரியறது அப்படின்னா இந்த சுவாமினால தான். யாருன்னு தெரியுமா? திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு இந்த சுவாமியோட திருநக்ஷத்திரம், திருப்பேர். பிள்ளான்றதுக்கு அப்புறம் சுவாமி எம்பெருமானாரால திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு பேர் கொடுக்கப்பட்டு தன்னுடைய அபிமான புத்திரன், ஞான புத்திரன்னு சுவாமி எம்பெருமானாராலேயே அபிமானிக்கப்பட்டவர் தான் இந்த சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படிங்கிறவர். இந்த சுவாமியோட வைபவம் என்ன சுவாமி அப்படின்னா, எம்பெருமானாரோட கட்டளைக்கு இணங்க திருவாய்மொழியோட 1000 பாசுரங்களுக்கும் முதல்ல வியாக்கியானமாக ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு வியாக்கியானம் பண்ணது இந்த சுவாமி தான். முதல்ல ராமானுஜர்கிட்ட நான் என்னென்ன அர்த்தங்களை கற்றுண்டாரோ அது அத்தனையும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகங்களோட எண்ணிக்கை மொத்தம் 6000. அந்த கணக்குப்படி 6000 படி அப்படிங்கிற கணக்கில் திருவாய்மொழியோட 1000 பாசுரங்களுக்கும் சுவாமி வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி எம்பெருமானார் காலம் வரைக்கும் திருவாய்மொழிக்கு வாயில், அதாவது ஸ்ருதி ஆச்சாரியன் சொல்கிறார், சிஷ்யன் கேட்குறாங்கிற மாதிரி இருந்ததே தவிர ஒரு எழுத்துப்பூர்வமான வியாக்கியானங்கள் கிடையாது. முதல்ல எழுத்துப்பூர்வமான வியாக்கியானம் இந்த சுவாமி கையால் தான் எம்பெருமானோட கட்டளைக்கு இணங்க நடந்தது. அந்த மாதிரி வைபவம் உள்ளவர். அதே விதமாக இந்த சுவாமிக்கு மட்டும்தான் ஒரு இந்த சுவாமி மட்டும் இல்லை, 2-3 பேருக்கு ஒரு விசேஷமான ஒன்று சொல்கிறேன். இந்த சுவாமிக்கு பிரத்யேகமாக ஒரு விசேஷம் உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மொத்தம் 74 சிம்ஹாசனாதிபதிகள் ராமானுஜர் ஏற்படுத்தி வச்சார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் 2 சிம்ஹாசனமாக சொல்லுவாள். ஒன்று ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம், இன்னொன்று பகவத் விஷய சிம்ஹாசனம்னு சொல்லுவாள். சம்ஸ்கிருத வேதத்துக்கு ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம், திராவிட வேதத்துக்கு பகவத் விஷய சிம்ஹாசனம். இதில் இந்த சுவாமிக்கு மட்டும்தான் விசேஷமாக 2 சிம்ஹாசனமும் ராமானுஜரால் கொடுக்கப்பட்டது. இந்த சுவாமிக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான்னு சொல்லப்படுற அந்த சுவாமிக்கு ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனமும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் சுவாமி, பகவத் விஷய சிம்ஹாசனமும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். உபய வேதத்தோட சிம்ஹாசனம் இந்த சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த சுவாமியோட சிஷ்யாதான் எங்களாழ்வான்னு சொல்லப்படக்கூடியவரான முக்கியமான, நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியன். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துக்கு விஷ்ணு சித்தியம் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். விஷ்ணு புராணம் நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புராணம்.
அதுக்கு வியாக்கியானம் பண்ண எங்களாழ்வான் இந்த திருக்குறுகை பிரானோட சிஷ்யர். திருக்குறுகை பிரானோட வைபவம் எண்ணடங்காத வைபவம். இங்கே 6000 படி பெருமா திருவாயுமுடைய 6000 படி வியாக்கியானத்தை படிக்கும்போது அதில் பல விசேஷமான அர்த்தங்களை சுவாமி சாதிச்சு வந்திருக்கார். அதில் எம்பெருமானாருக்கும் அவருக்கும் நடந்த ஒரு சின்ன கதை, அதை மட்டும் சரமோபாய நிஷ்டைன்னு சொல்கிற ஒரு கிரந்தத்தில் எடுத்து சாதிச்சிருக்கா. வார்த்தா மாலையிலையும் இதை எடுத்து சாதிச்சிருக்கா. அதை மட்டும் அனுபவத்துக்கு அறிய விண்ணப்பிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், பொலிக 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 போயிட்டு வள்ளுயிர் சாபம் கலியும் கெடும் கண்டு கொண்மின்னு 5ஆம் பத்தில் பாசுரம் இருக்குது. 2ஆம் பத்து 5ஆம் பத்து 2ஆம் திருவாய் மொழியில் பாசுரம். அதில் நாதமுடிகளுக்கு இந்த 1000 பாசுரத்தையும் திருவாய்மொழி 1000 பாசுரத்தையும் சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணும்போது, இந்த பாசுரம் வரும்போது நம்மாழ்வார் என்ன பண்ணாருன்னா, நாதமுனிகள்கிட்ட நாதமுனி அர்த்தத்தை கேட்கும்போது, ஆமாம் களி கெட்டு போகிறது, யுகபுருஷர் ஒருத்தர் அவதரிக்க போகிறார், இந்த யுகத்தை கலிபுருஷன்ட்டு காப்பாற்றுறதுக்காக ஆதிசேஷனோட அம்சமாக பகவத் ராமானுஜரோட திருவவதாரம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நாதமுனிகளுக்கு சொல்லி, அதே விதங்க அந்த பவிஷதாச்சாரிய விக்கிரகத்தையும் சுவாமி நம்மாழ்வார் எழுந்துருளை பண்ணி கொடுக்குறார். இது குரு பரம்பரங்களில் பிரசித்தமாக சொல்லப்படுற விஷயம். அந்த விசேஷம் என்னன்னா, எம்பெருமானார்த்த ஸ்ரீபாஷக திருக்குறுகை பிரான் பிள்ளான் காலக்ஷேமம் பகவத் விஷய காலக்ஷேமம் பண்ணும் போது இந்த விஷயத்தை எம்பெருமானா சொல்லிட்டு களியும் கிடப்போகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கும் போது எம்பெருமா திருக்குறுகை பிரான் அழுதுண்டே கேட்டுருந்தாராம். அதுக்கு ஏன் அழற அப்படின்னு எம்பெருமானார் கேட்கும்போது, சுவாமி இந்த பாசுரத்துக்கான விஷயமே தேவரீர் தான் அவதரிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மாழ்வார் கோடிட்டு காட்டுற பாசுரம் தான் இது. எப்படி நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள் அவதரிக்க போகிறான்னு கலவு பவிஷ்யதி நாராயண பராயணகா தாமிரபரி நதி தீரேன்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் வியாசர் கோடிச்சு காட்டினாரோ, அதே மாதிரி நம்மாழ்வார் பகவத் ராமானுஜரோட அவதாரத்தை கோடிச்சு காட்டினார். தேவர் தான் இந்த பாசுரத்துக்கான விஷயமே. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, திருவாய்மொழி 1000 பாசுரத்துக்கான விஷயம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனும், விஷயமான நாராயணனே நேராக திருவாய்மொழியோட அர்த்தத்தை சொன்னால் எவ்வளோ அனுபவமாக இருக்கும். யாரை பற்றி பாசுரமோ அவரே சொன்னால் எவ்வளோ அனுபவமாக இருக்கும். இங்கே அதே மாதிரி இந்த பாசுரத்துக்கு விஷயமானவர் யாருன்னா எம்பெருமானார் தான் விஷயம். அந்த எம்பெருமானாரே பிரத்யக்ஷமாக அந்த பாசுரத்தோட அனுபவத்தை சொல்லும்போது, இதுக்கு மேலே நான் தாங்க முடியல சுவாமி, அதான் அழுதேன்னு திருக்குறுகை பிரான் சாதிச்சாராம். அந்த அளவுக்கு பிரானுக்கு ஆழ்வார் மேலேயும் எம்பெருமானார் மேலேயும் அந்த தூரம் ஒரு பக்தி இருக்கிற விஷயம் வரவர். அந்த சுவாமியோட திருநக்ஷத்திரம் இன்னைக்கு எல்லாரும் அந்த திருநக்ஷத்தில் அவரோட தனியன் அனுசந்தானம் பண்ணி அந்த சுவாமியோட திருவடி பலத்தினால எல்லாருக்கும் பகவத் விஷயம் காலக்ஷேமம் சித்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கிரந்த சதுஷ்டயத்தில் முக்கியமான ஒரு கிரந்தம் பகவத் விஷயம். அது எல்லாரும் காலக்ஷேமம் பண்ணணும். அதுக்கு நம்மாழ்வார் அனுகிரகம் எம்பெருமான அனுகிரகம் மாதிரி முதல்ல வியாக்கியானம் பண்ண சுவாமி திருக்குறுகை பிள்ளானோட அனுகிரகம் நமக்கு தேவை. அதை அவர் தனியின் அனுசந்தானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இதை பூர்த்தி பண்ணுறேன். அடியன் விக்யாத்தோ யதி சார்வபௌம ஜலதே சந்திரோபமத்யவேணயः ஸ்ரீபாஷ்யேன தன்வயா சுவிதிதாः ஸ்ரீவிஷ்ணுசித்தாதயः வியாக்கியாம் பாஷ்யகிருதாங்கயோபனிஷதாம் யோ திராமிடீனாம் வியாத்யதாத் பூர்ணம் தம் குருகேஸ்வரம் குருவரம் காருண்யபூர்ணம் பஜே. ஸ்ரீ திருக்குறுகை பிள்ளான் திருவடிகளே சரணம்.